ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரப்போகுது, யார் யாருக்கெல்லாம் வரப்போகுது, முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க்குக்குள்ளே உங்களுக்கு வரப்போகுது, எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையா இல்லையா, எவ்வளோ மார்க்குள்ளே இருக்கணும், எவ்வளோ ரேங்க்குள்ளே உங்கள் கம்யூனல் ரேங்க் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் சிவியில் லிஸ்ட்டில் உங்களோட பேர் வரும். அதற்கப்புறமா எவ்வளோ ரேங்க் நீங்கள் கம்மியான இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செகண்ட் சிவிக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வரும். அதற்கப்புறமா விடோவுக்கு வருமா, அதுக்கப்புறம் டிசபிலிட்டி பர்சன்ஸ், லோவர் விசன்ஸ், பிளைண்டு, இவங்க எல்லாத்துக்கும் வருமா, எக்ஸ் சர்வீஸ்மேன், இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சிவியில் உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வருமா வராதா, எவ்வளோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்க போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருப்பீங்க ஆல்ரெடி. பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் அப்லோட் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த செகண்ட் அதாவது ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் நீங்கள் ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கு என்ன பண்ணலாம், இதற்கு இரண்டாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, யாருக்கெல்லாம் கிடைக்கும், என்ன மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணுறவங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். ஸோ அதை பற்றின உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்போதுமே செகண்ட் சிவி அப்படின்ற ஒன்று வெளியிடுவாங்க. ஸோ எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு சிவியில் உங்களோட பேர் வரல அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேர் பயப்படுறாங்க. அதாவது செகண்ட் லிஸ்ட்லேயாவது என் பேர் வருமா, நான் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் என்னோடய பேர் வரலையே, அப்புறம் செகண்ட் லிஸ்ட் எப்போ வரும், அதற்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எப்போ நடக்கும், அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய பயம் இருக்குது. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்தவரையில் ஒவ்வொரு வருஷமுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது வெளியிடுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்ட கொஞ்ச நாட்கள்லேயே. அதனால் யாருமே பயப்படாதீங்க. கண்டிப்பாக செகண்ட் சிபி கண்டிப்பாக வெளியிடுவாங்க. செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டும் வரும். அதில் யார் யாரோட பேர்லாம் வரும், அதாவது யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வருடம் எந்த வருஷமே இல்லாத அளவுக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் அவ்வளோ டஃப்பாக இருந்தது, எல்லாருக்கும் தெரியும். இப்படி இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்து நல்லா ஸ்கோர் பண்ணி ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் விடோ கேட்டகரி, டிசபிலிட்டி பர்சன்ஸ், அப்புறம் லோவர் விஷன்ஸ், இந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனு, இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டு வரல. அதாவது ஜேஏக்கு மட்டும்தான் பார்த்தீங்க, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இவங்களோட பேரெல்லாம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ மார்க் தேவை, எவ்வளோ ரேங்க் தேவை, கம்யூனல் ரேங்க் எவ்வளோ இருக்கணும், அதுக்கப்புறம் மார்க் எவ்வளோ இருக்கணும், அதுவுமே நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஒரு மாதம், இந்த நவம்பர் மாதம் ஆரம்பிச்சிட்டு ஸோ கூடிய சீக்கிரமே ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேஷன்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே ஒரு சிலர் ஒரு 100க்கு ஒருத்தரோ 2 பேரோ தவறாக ஏதாவது பண்ணியிருப்பாங்க, இல்லை தவறாக சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, இல்லை தப்பான சர்டிஃபிகேட், இல்லை சர்டிஃபிகேட்டே அப்லோட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வாய்ப்பு அப்படின்றத கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்டிஃபிகேட்டோட நம்பரை தப்பாக என்ட்ரு பண்ணியிருப்பாங்க, ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் டைப்பிஸ்ட், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு சிவி ஆகட்டும் செகண்ட் சிவி ஆகட்டும்
டைப்பிஸ்ட்டு நீங்கள் முடிச்சிருக்கிறீங்க, கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் டெஃபினட்டாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணியே ஆகணும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்லோட் பண்ணுங்கள். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல சிரமம். அதாவது நீங்கள் உங்களுடைய தகுதிக்கான வேலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன முடிச்சிருக்கிறீங்களோ அதற்கான சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள். டேட்டா என்ட்ரிலாம் முடிச்சிருந்தீங்க, டேட்டா என்ட்ரிக்கு இப்போ புதுசாக போஸ்டிங்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வேலைகளுக்கு கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் கன்ஃபார்மாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக பண்ணியிருந்தாலும் செகண்டாக அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு வாரம் வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ அந்த வாய்ப்பு கொடுக்கும்போதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அதாவது நவம்பர்லேயே இந்த ஒரு 10-15 நாளுக்கு நவம்பர் ஒரு 15 தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் சிவி அப்படின்றது கன்ஃபார்மாக வந்துடும். செகண்ட் லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க. இதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை இருக்குது, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை செகண்ட் சேவியில் வந்து செலக்ட் ஆவாங்க, யாருக்கெல்லாம் வந்து அதற்கான வாய்ப்புகள் எவ்வளோ மார்க் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு சிவிக்காக 29ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 3 நாள் அவங்க செக் பண்ணுறதுக்கு கொடுத்தாலும் அதற்கப்புறம் 10 தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதே சமயம் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியிட்டுருவாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் ஆகட்டும், செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் ஆகட்டும், டிசம்பரில் கன்ஃபார்மாக கவுன்சிலிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்க போகுது. ஸோ டிசம்பர் மாதம் கவுன்சிலிங்ஸ், அதுக்கப்புறம் ஜனவரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேரடியாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது கொடுத்துருவாங்க. யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன்னுரிமை வச்சுருக்கிறவங்க, அதாவது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கீழே வர்றவங்க, டிசபிலிட்டி பர்சன்ஸாக இருக்கட்டும், பிளைண்டாக இருக்கட்டும், லோவர் விஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா எக்ஸ் சர்வீஸ்மேன், கோட்டா சீட்டு, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் உள்ளவங்க, அதாவது வனக்காப்பாளர், அப்புறம் வனக்காவலர், இந்த மாதிரியான போஸ்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் லிஸ்ட்டு அப்படின்ற ஒன்று விடுவாங்க. அது வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் லிஸ்ட்டு இவங்களுக்கும் வந்து வரும். இதோடு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கூடிய சீக்கிரம் வேக்கன்சிஸும் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து நமக்கு 7,000-8,000 வேக்கன்சிஸ் வரை இப்போ ஃபில் பண்ணாலும் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் லிஸ்ட் எல்லாம் வந்து விடும்போது ஒரு 2,000-3,000 வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் கூட நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. முக்கியமாக ப்ரையாரிட்டி உள்ளவங்களுக்கு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடித்தவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றதையுமே வந்து சொல்கிறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக நம்ம ரெகுலர் அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். செகண்ட் லிஸ்ட் எப்போ வரும், அது வந்து யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்ற அப்டேட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.